2014, 2019 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்த 7 தொகுதிகளும் பாஜக வசம். இந்த முறை காங்கிரசும் ஆம் ஆத்மியும் கைகோர்த்திருக்கிறது. முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் சிறையில் இருக்கிறார். இதெல்லாம் மக்கள் மத்தியில் காங்கிரசுக்கும் ஆம் ஆத்மிக்கும் ஒரு வரவேற்பை பெற்றுத்தருமா, அது சீட்டுகளாக மாறுமா என்றும் நாம் பார்க்க வேண்டி இருக்கும். அடுத்து வருவது தேர்தல் சரவெடி. திருவண்ணாமலை தொகுதி அதிமுக வேட்பாளர் கலியபெருமாளுக்கு ஆதரவாக திருப்பத்தூர் தினசரி சந்தையில் நடந்து சென்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாக்கு சேகரித்தார். ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிடும் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் பரமக்குடியில் வாக்கு சேகரித்தார். அப்போது நமது வெற்றி சின்னமான இரட்டை இலை என பேசிவிட்டு உடனடியாக பலாப்பழ சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு சமாளித்தார். ஆரணி நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் தரணிவேந்தன் திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அடுத்த நம்பேடு கிராமத்தில் மேல வாத்தியம் அடித்து உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே சமத்துவபுரத்தில் பாஜக வேட்பாளர் எல் முருகன் பொதுமக்களிடம் 10 ஆண்டுகால பாஜக அரசின் சாதனைகளை விளக்கும் பிரசுரங்களை வழங்கி வாக்கு சேகரித்தார். திருவேற்காடு நகராட்சியில் காங்கிரஸ் வேட்பாளர் சசிகாந்த் செந்திலுக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்த முன்னாள் அமைச்சர் நாசர் ராகுல் காந்தி பிரதமராக உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்குமாறு கூறிவிட்டு பின்னர் கை சின்னத்தில் வாக்களிக்குமாறு கூறி சமாளித்தார். நம்முடைய தளபதி அவர்கள் அடையாளம் காட்டக்கூடிய வேட்பாளர் ராகுல் காந்தி அவருக்கு நீங்களா உதயசூரியன் சின்னத்தில் மன்னிக்கணும், கை சின்னத்தில் வாக்களிக்க தொட்டில் பழக்கம் கை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். கோவை சின்ன தடாகம் பகுதியில் பாஜக வேட்பாளர் அண்ணாமலை கன்னடத்தில் பேசி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ಏಪ್ರಿಲ್ 19ನೇ ತಾರೀಕು ಬಹಳ ಒಂದು ವಿಶೇಷ ಎಲೆಕ್ಷನ್ ನಮ್ಮೆಲ್ಲರೂ ಕೂಡ ಗೊತ್ತು. ಪ್ರಧಾನಮಂತ್ರಿ ನರೇಂದ್ರ ಮೋದಿ ಅವರು 400 MP ದಾಟಿ ಅವರು. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் பகுதியில் பெண் விவசாயிகளுடன் சேர்ந்து களை எடுத்தும் பூச்சிக்கொல்லி மருந்து அடித்தும் பாமக வேட்பாளர் கவிஞர் திலகபாமா வாக்கு சேகரித்தார். திருத்துறைப்பூண்டியில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கார்த்திகா பெட்ரோல் பங்கில் இருசக்கர வாகனங்களுக்கு பெட்ரோல் போட்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திருச்சி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் கருப்பையாவை திருவெரும்பூரில் ட்ரம்ஸ் வாசிப்பாளர்கள் ட்ரம்ஸ் இசைத்து வரவேற்றனர். அவர்களிடமிருந்து ட்ரம்ஸ் குச்சிகளை வாங்கிய கருப்பையா பின்னர் ட்ரம்ஸ் இசைத்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.